நேத்து சடனா கோயிலுக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு என்ன கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தான். என்னடா திடீர்னு கோயிலுக்கு அப்படின்றப்போ, இன்னைக்கு சிவராத்திரிடா அப்படின்னா, ஓ இன்னைக்கு சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் நம்ம சிவராத்திரி கோயிலுக்கு போனதே இல்லையே. ஸோ இன்னைக்காவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானகரத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட பைக் பார்க் பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்கு வெளியே பெரிய லைன், பெரிய கியூ இருந்துச்சு. என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் லைன்ல நிக்க ஆரம்பிச்சிட்டோம். செம்ம கூட்டம். சரி, லைன்ல நின்றுட்டு இருக்கும் போது பக்கத்துல இந்த பலூன் கடை, பொம்மை கடை எல்லாம் போட்டிருந்தாங்க. அது கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே லைன் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகி கிட்ட வந்துச்சு. ஒரேடியா எப்படியோ நமக்கு ஓரளவு கிட்ட வந்தாச்சு லைன் கிட்ட. லைன் கிட்ட வந்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போயிடலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல கோயிலுக்குள்ளேயும் போயிட்டோம். கோயிலுக்குள்ள போய் பார்த்தா கோயிலுக்குள்ளேயும் லைன் அந்த கண்டினியூ ஆகுது. இதனடா வம்பா போச்சு அப்படின்னு பார்த்தா பக்கத்துல இன்னொரு லைன் போயிட்டு இருந்தது. அது என்னடா லைன் பார்த்தா அது அன்னதானம் போடுறாங்க போல, அதுக்கு ஒரு லைன் போல. சரி, நம்ம அதுக்கு போலாமா இதுக்கு போலாமான்னு ஒரே கன்ஃபியூஷன். சரி, நம்ம சாமி கும்பிடுறதுன்னு வந்திருக்கோம், நம்ம சாமி கும்பிட்ற லைன்லயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்ற லைன்லயே போயாச்சு. ஒரேடியா அப்படியே கஷ்டப்பட்டு எப்படியோ சாமி கிட்ட போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவாய்ஸ் கோயிலுக்குள்ளேயே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே அன்னதானத்துக்கு ஒரு லைன் போட்டிருந்தாங்க இல்லையா, அங்க போய் நின்று அன்னதானம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்க போய் நின்று அன்னதானம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அங்க தயிர் சாதமும் புளி சாதமும் போட்டிருந்தாங்க. பட் ஆனா எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. சரி, அன்னதானம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புளி சாதம் மட்டும் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வாட்டர் கேனையும் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்துல ஈவெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதை கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னொரு கோயிலுக்கு வர அங்கே கிளம்பி போனோம். ஸோ அந்த வீடியோ எடுத்து போடலாம், பட் ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். அதை அடுத்த இதுல போடுறேன். அதே மாதிரி நீங்களாம் யார் யாரு இந்த சிவராத்திரிக்கு சிவன் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி என் சேனலை புதுசா பாக்குறவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் இந்த ப்ரோக்ராம் பார்த்து முடிச்சு நாங்கள் அங்கிருந்து கிளம்பி போயிட்டோம். அவ்வளவுதான்.